தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நமக்கு நாமே பயணத்தின் 4ஆம் கட்டமாக சென்னையில் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட துறைப்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களுடன் ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், நமக்கு நாமே பயணம் தேர்தலுக்கு பிறகும் தொடரும் என்றார். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சிக்கு அடுத்தபடியாக தகவல் தொழில்நுட்ப புரட்சி திமுக ஆட்சி காலத்தில்தான் ஏற்பட்டதாக தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் சென்னையில் அதிக அளவில் ஐடி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க 13 அம்ச திட்டங்கள் கொண்டு வந்த பின்னரே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். டெல்லியில் நிர்பயா கற்பழிப்பு சம்பவத்திற்கு பிறகு திடீர்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. 13 அம்ச திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். அது பெண்கள் பாதுகாப்பு குறித்த திட்டம். அந்த திட்டம் அந்த வகையில் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பெண் ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் பாதுகாப்பு பற்றி அறிவிக்கப்பட்ட அந்த 13 அம்ச திட்டம் இப்ப இந்த ஆட்சியில் அப்படியே கிடப்பிலேயே இருக்கு. 13 அம்ச திட்டம் அறிவித்த பிறகுதான் பெண்களுக்கு எதிராக 21,000 குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. 4,769 கற்பழிப்புகள் நடந்திருக்கு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தொழிலாளர்கள், சத்துணவு ஊழியர்கள், மக்கள் நல பணியாளர்கள் என அனைத்து தரப்பினரும் தமிழக அரசின் பாராமுகத்தால் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தமது முகநூல் பதிவில் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜாக்டோ மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களை அழைத்து பேசி அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.